வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 8th 10th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் எஜுகேஷன் தகுந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து மாறப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய ஆஃப்லைன் அப்ளிகேஷனோட ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ நீங்கள் அந்த பதவிக்கு வந்து அந்த பதவியோட நேம் வந்து எழுதி ஆகணும். ஆனால் உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவன் மனைவி பெயர், ஆனால் உங்களுடைய பிறந்த தேதி, ஆனால் உங்கள் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அண்ட் கைபேசி எண், மின்னஞ்சல் எண் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். அண்ட் உங்களுடைய மதம் சாதி வகுப்பு சான்றிதழோட சர்டிஃபிகேட்டு அண்ட் அதோட ரிஜிஸ்டர் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை, நோன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் முகவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் 2 விதமாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் சரி அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் சான்றிதழ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ட்ரி பண்ணுறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மே வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், அதாவது கையொப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து போட்டுருங்க. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோடைய நோட்டிஃபிகேஷனும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது டைரெக்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது 24/3/2025 அன்று மாலை 5 மணி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். நீங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மருத்துவ அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காக 2 வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிபிஹெச்ஓ அல்லது எம்டிஓ அல்லது டிஜிஓ அல்லது டிசிஹெச்ஓ எம்டிஓஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோங்க. 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்டு தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் இன்டெலிஜென்ஸ் அண்டு டிசபிலிட்டியோட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் வந்து இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. அண்டு பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரிலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டோட கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும்.
அண்ட் சோஷியல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோஷியல் ஒர்க்கரை பற்றி நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தா, அதாவது MSWோட கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேலரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆய்வு நுட்புறனர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜியோ அல்லது ஜென்ரல் மைக்ரோபயாலஜியோ அல்லது பாட்னி டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் பிஎஸ்சிலையும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் லேப் அட்டண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்ட்டாக நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் டேட்டா ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் வித் டிப்ளமோ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தால் 12,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதுக்கான வேலிடான லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தது இதுதான். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் பட்டப்படிப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால், அதாவது பதிவு செய்திருந்தல் வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்கில் வந்து பதிவு செஞ்சிருந்தால் 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தில் மட்டுமே 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் மற்றும் தாவரியல் அல்லது விலங்கியல் பட்டப்படிப்பு நீங்கள் வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் வந்து இருக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த வழியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியும் சிலருக்கு வந்து இந்த டவுட்டு கூட இருக்கலாம், நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீப்ளை வந்து பண்ணுறேன். அண்ட் துணை செயலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் அண்ட் துணை செயலாளர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 12th நீங்கள் மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜியோட கோர்ஸோட கம்ப்ளீட்டோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். இருந்தால் 13,000 ரூபாய் சம்பளம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் துணை செயலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நர்சிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் நார்மல் நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 2 இயர் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் மோடிஃபையருக்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான ஃபீமேலுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது ஃபீமேலுக்கு மட்டும்தான். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றது சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்டு சோஷியல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 13,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும்.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும். வித் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்பீடு வந்து 40 வேர்டு பர் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து கேட்கல. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சான்றிதழ் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்பு சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ் அண்ட் சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ். இந்த சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஒரு காப்பி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம்.